பிரச்சனை இவ்ளோ பெருசா போனதுக்கு அப்புறம் உண்மையை சொல்லாம இருக்க முடியாது. ஐயோ கடவுளே, உண்மையை சொல்ல போறாளா? அங்கிள், அவங்களுக்கு வேண்டான்னு தோணி இருக்கு. அந்த பையனுக்கு பாட்டி வேற இருக்காங்க. அதுக்காக கூட மீனா யோசிக்கலாம்ல. என்ன மன்னிச்சிருங்க, எனக்கு என் மேலேயே நம்பிக்கை இல்ல. நாளைக்கு எங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் கிருஷ்க்கு நான் உண்மையான அம்மாவா இருப்பேனா, எப்பவும் இதே மாதிரி பாசம் காட்டுவேனான்னு சந்தேகமா இருக்கு மாமா. தத்தெடுக்கிற குழந்தைகிட்டையும் சொந்த குழந்தைகிட்டையும் ஒரே மாதிரியான பாசத்தை காட்ட முடியுமான்னு எனக்கு தெரியல மாமா. அதனாலதான் இவர்கிட்ட நான் இதை வேண்டான்னு சொன்னேன். மீனா சரியாதான் யோசிச்சிருக்கா. மனுஷனோட மனசு எப்படி மாறுன்னு நமக்கே தெரியாது. இப்பதான் தடவையா என் பூக்கற்ற மருமக நியாயத்தோட பேசியிருக்கா. இந்த விஷயத்துல நீ சொன்னதான் கரெக்ட். இப்ப நீ எதுக்கு கிளாப் பண்ற? ஃபர்ஸ்ட் டைம் மீனாவ ஆண்டி பாராட்டி பேசுறாங்க. அதான் நீ தத்தெடுத்து கொஞ்ச நாள் வளர்த்ததுக்கு அப்புறம் கிரீஷோட பாட்டி, அவங்க சித்தப்பா, பெரியப்பா இவங்க எல்லாம் கிரீஷ வந்து கேட்டாங்கன்னா நீ என்ன பண்ணுவ? கரெக்ட் அங்கிள், லீகலா அவங்களுக்கு தான் ரைட்ஸ் இருக்கு. எந்த நிபந்தனையும் இல்லாம பாசம் வைக்கிறது தான் எல்லாத்துக்குமே நல்லது. நான் இப்ப கிருஷிக்கு என்ன பண்ணலான்னு மட்டும்தான் யோசிச்சேன். ஆனா நீ அவன் எதிர்காலத்தை பத்தி யோசிச்சிருக்கிற. ஆனா இந்த அருண் சீதா கிட்ட வேற மாதிரி எதையாவது சொல்லி மாத்தி விட்டுருவான். நம்ம தெளிவா விஷயத்த சொல்லிடணும். நீ சீதா ஃப்ரீயா இருக்கும் போதே உன் அம்மா வீட்டுக்கு வர சொல்லிடு. போனை ஏன் கட் பண்றா? என்ன ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டா? அருண் ஒருவேளை ஏதாவது மாத்தி சொல்லிட்டாரா? நடு ரோட்ல எல்லாரும் முன்னாடி அவன் மேல கை வச்சு சட்டையை கடிச்சிருக்கான். எங்க வீட்டுக்குள்ள வரதுக்கு அவமானமா இருந்துச்சு. அதுவும் நான் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு தெரிஞ்ச எனக்கு என்ன மரியாதை? உங்க வீட்டுல அவன் மட்டும் தான் பெரிய ஹீரோ மாதிரி பாத்துட்டு இருக்கீங்க. அவனோட வீட்டுல அவனுக்கு அந்த மரியாதையே இல்ல. சீதா, நடந்ததை நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன். என் ஃப்ரெண்டு குழந்தைய அடாப்ட் பண்ண போறேன்னு சொன்னான். நான் அவனுக்கு தான் அட்வைஸ் பண்ணிட்டு இருந்தேன். அவனுக்கு குழந்தை இல்ல, அதனால அப்படி யோசிக்கிறான். நான் அவனுக்கு தான் அட்வைஸ் பண்ணேன். மொத்தம் அங்க வந்தது கூட எனக்கு தெரியாது. ஆனா நான் அவனை தான் சொல்றேன்னு அவன் வந்து என் சட்டையை பிடிச்சிட்டான். இதுக்கு அவன் என்ன அடிச்சான்னு எனக்கும் புரியல. யாராவது இருந்திருந்தா நேரம் போலீஸ் மேல கை வச்சதுக்கு உள்ள தள்ளி கை கால உடைச்சிருப்பேன். ஆனா இப்பவும் உனக்காக தான் அமைதியா இருக்கேன். இதுக்கு மேல நான் என் மரியாதை இழந்துட்டு அசிங்க பண்ணுமா நீயே யோசிக்க. என்ன விஷயமா? எதுக்கு வர சொன்ன? நான் தான் உன்னை இங்க வர சொல்லி அம்மா கிட்ட சொல்ல சொன்னேன். நான் போன் பண்ணா நீ எடுக்க மாட்டேங்கிற. ஒண்ணு பாக்கதான் மீனாவும் மாப்பிளையும் வந்திருக்காங்க. என்ன எதுக்கு பாக்கணும்? அவங்க கிட்ட பேச எனக்கு எதுவும் இல்ல. நானும் பொறுத்து போறேன். என் புருஷனை ரோட்ல வச்சு அடிச்சு அசிங்கப்படுத்திருக்காரு இவரு. என் புருஷன் யார பத்தியும் பேசல. அவர் ஃப்ரெண்டு கிட்ட தான் பேசிருக்காரு. ஆனா இவர் தான் புரிஞ்சுக்காம அவர் மேல கைய வச்சிருக்காரு. இது தடவை இல்ல. இவர் அடிச்சுட்டே இருப்பாரு. என் புருஷன் பொறுமையா போனல. அவர் போலீஸா இருக்க போய் தான் அமைதியா இருக்காரு. இவர மாதிரி ரவுடி தனோல அவருக்கு தெரியாது. பாத்து பேசு, ரொம்ப பேசுற. இனிமே நான் யார பத்தியும் பேச மாட்டேன். இவருக்கும் என் குடும்பத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. இவர்கிட்ட இனிமே நான் பேசவும் மாட்டேன். நான் உன்கிட்ட ஆர்கியூமெண்ட் பண்ண வரல. பேசி எதுவும் ஆக போறதில்லன்னு எனக்கு தெரியும். உன்கிட்ட நான் பேசுறேன், எப்பவும் போல இருக்க. ஆனா அவர் கூட என்னால பேச முடியாது. நான் அவர் மேல மரியாதை வச்ச அளவுக்கு அவரு என் வாழ்க்கை மேல அக்கறை வைக்கல. என் புருஷனை போட்டு அடிப்பாரு. நான் எப்பவும் போல சிரிச்சு பேசணுமா? உங்களை பத்தி அந்த அளவுக்கு தான் அவன் புரிஞ்சு வச்சிருக்கான். புருஷன் என்ன சொன்னாலும் நம்பிடுறா. உன் புருஷன் என்ன சொன்னாலும் நீ நம்பறல. என் புருஷனோட தன்மானம் தான் எனக்கு முக்கியமா இருக்கும். அவரை மதிக்காதவங்க யாரோட உறவும் எனக்கு வேணாம். இவர் உறவே எங்களுக்கு வேண்டாம். சீதா, இதெல்லாம் என்ன வாஷ் பண்ணணுமா? இங்கே எல்லாம் வாஷ் பண்ணிட்டேன். நீ எப்படா பொண்ணுங்க போடுற ஃப்ராக் எல்லாம் போட ஆரம்பிச்ச? நான் ஏன் அதெல்லாம் போட போறேன்? அது ட்ரெஸ் மாறிடுச்சுன்னு நினைக்கிறேன். அது நீத்துவோட தான் இருக்கும்.